வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹிந்தி வித் ஜாய். இன்னைக்கும் நம்ம மூவி கிளிப்பை யூஸ் பண்ணி தான் ஹிந்தியை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கான அந்த சின்ன சின்ன கிளிப்பையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம என்னென்ன சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோமோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளிப்பாக நான் போடும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். நீங்கள் யாரை சந்திக்கணும் இல்லை உங்களுக்கு யாரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் கிஸ்ஸே மில்னா ஹே ஆப்கோ அப்படிங்கிறது. யாரை அப்படிங்கிறது கிஸ்ஸே, மில்னா ஹே அப்படின்னாக்கா சந்திக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா நீங்க, ரெண்டுத்துக்குமே ஆப்கோ அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கிஸ்ஸே மில்னா ஹே ஆப்கோ, யாரை சந்திக்கணும் நீங்க இல்லைன்னா யாரை சந்திக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அரே அப்படின்னாக்கா அட அட ஹிந்திலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அட அப்படின்னு ஆச்சரியக்குரியமா கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் அந்த சொல்றது அரே அப்படிங்கிறது. அரே அட அப்படிங்கிறது. அதாவது உங்களை பார்த்தா அமெரிக்கர் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆப் தோ பூரே அமெரிக்கன் திக்தே ஹே அப்படிங்கிறது. நீங்க முழுசா அமெரிக்கனா தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆப் தோ அப்படின்னாக்கா நீங்க, பூரே அப்படின்னாக்கா முழுசா, அமெரிக்கன் அமெரிக்கனா, திக்தே ஹே அப்படின்றது தெரிகிறீர்கள், தெரியுறீங்க, நீங்க அப்படிதான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. திக்தே ஹே தெரிகிறீர்கள். ஆப் தோ பூரே அமெரிக்கன் திக்தே ஹே, நீங்க முழுசா அமெரிக்கனா தெரியுறீங்க. ஆனா இந்தியனா இருக்கீங்க. லேக்கின் இந்தியன் ஹே அப்படிங்கிறது. லேக்கின் அப்படின்னாக்கா ஆனா, இந்தியன் அப்படிங்கிறது இந்தியனா, ஹேங்கிறது இருக்கீங்க. லேக்கின் இந்தியன் ஹே, ஆனா இந்தியனா இருக்கீங்க. இது காம்ப்ளிமெண்டா இல்ல கம்ப்ளைண்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் ஹே யா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. ஏ அப்படின்னாக்கா இது, ஹே அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளைண்ட் ஹே அப்படின்றத வந்து ஹேங்கிறது சில இடத்துல வெறுமனே யூஸ் பண்றோம் சென்டென்ஸை முடிக்கும் போது. அப்படி தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஹேனாக்கா இருக்கு, இருக்கீங்க, இருக்கிற ஒரு பொருளை குறிப்பிடறதுக்கோ இல்லை ஒரு மனிதரை குறிப்பிடறதுக்கோ எதுக்கு வேணாலும் இந்த ஹேங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சும்மாவே நிறைய இடத்துல மீனிங்கே இல்லாமல் அந்த இருக்கு இல்லைங்கிற அந்த இதே இல்லாமல் ஹேங்கிறது வரும். நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே வந்து யா அப்படிங்கிறது வந்து அதுவா இல்லை இதுவா அப்படின்னு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இந்த யாங்கிறது எப்பயுமே ரெண்டு இதுக்கு நடுவுல தான் வரும். இதுவா அதுவா அப்படின்னு கேட்குற மாதிரி, திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்குற மாதிரி. ரெண்டு இதுக்கு காம்ப்ளிமெண்ட், கம்ப்ளைண்ட், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்ததுனால காம்ப்ளிமெண்டா இல்லை இதுவா கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி வரும். இந்த ஒரே ஒரு யாங்கிறதே ஆ இல்லை ஆ அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா? ஏ காம்ப்ளிமெண்ட் ஹே யா கம்ப்ளைண்ட், இது காம்ப்ளிமெண்டா இல்லை கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஜைசா தேஸ் வைசா பேஸ் அப்படிங்கிறதுனாக்கா எப்படி நாடோ அப்படி தோற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் வேர்ட் பை வேர்டாக போடும்போது அப்படி போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் வரும். நம்ம ஒரு ப்ராவர்ப் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? வென் இன் ரோம் டூ ஆஸ் தி ரோமன்ஸ் டூ அப்படின்ற மாதிரி. அதாவது ரோமில் இருக்கும்போது ரோமன்ஸ் எப்படி என்ன பண்ணுறாங்களோ அதை மாதிரி நம்ம மாறிக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இதை குறிக்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாடு அப்படிங்கிறது வந்து தேஷ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஜெயசா அப்படின்னாக்கா எப்படியோ அப்படின்ற மாதிரி. நாடு எப்படியோ, வேசா அப்படின்னாக்கா அப்படி அப்படின்னு அர்த்தம். பேஷ் அப்படின்றது வந்து தோற்றம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஷ் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் நிறைய இடத்துல பேஸ் இஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? பேஸ் அப்படிங்கிற மாதிரியும். ஜெயசா தேஷ் வேசா பேஷ் அப்படிங்கிறது நாடு எப்படியோ அப்படி தோற்றம், அதாவது ஊரோட ஒத்து போறது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இது வேர்ட் பை வேர்டு தான் நான் இங்க வந்து நாடு எப்படியோ அப்படி தோற்றங்கிறத போட்டிருக்கேன். ஆனா ஜென்ரலா இது இந்த ஃபுல் சென்டென்ஸ்க்கு மீனிங் வந்து ஊரோட ஒத்து போறது, ஊர் எப்படியோ நம்ம எங்க இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? பேஷ் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வேர்டாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டீரியர் அப்பீரியன்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஒரு வேஷம், மாறு வேஷம், இல்லைன்னா தோற்றம், அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என் தாத்தா எப்பயுமே சொல்வாரு அப்படின்றத தான் இவங்க சொல்றாங்க. மேரே தாதாஜி ஹமேஷா கஹதே தே அப்படிங்கிறது. மேரே அப்படிங்கிறது என், தாதாஜி அப்படின்னாக்கா தாத்தா,
ஹமேஷா அப்படின்னாக்கா எப்பயுமே கஹதே தேன்றதான் இங்க எழுதியிருப்பேன். ஆனா பேசும்பொழுது சொல்லும்போது கெஹதே தேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கரெக்டான வார்த்தை கஹதே தே தான் கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ பேச்சு வழக்குல நம்ம கெஹதே தேன்னு சொல்லுவோம். கெஹதே தே அப்படிங்கிறது சொல்லுவாரு அப்படின்னு அர்த்தம். மேரே தாதாஜி ஹமேஷா கெஹதே தே, என் தாத்தா எப்பயுமே சொல்வாரு. तुमने बताया नहीं कि तुम्हें किससे मिलना है. நீ சொல்லவே இல்ல நீ யார சந்திக்கணும்னு அப்படின்னு கேக்குறாரு. தும்னே பதாயா நஹி கி துமே கிஸ்ஸே மில்னா ஹை அப்படிங்கிறது. தும்னே அப்படிங்கிறது நீ, பதாயா அப்படின்னாக்கா சொல்லவே, நஹிங்கிறது இல்ல, நீ சொல்லவே இல்ல அப்படிங்கிறது தும்னே பதாயா நஹி கி அப்படின்னாக்கா இங்க நு என்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி என்று அப்படி என்றுன்றதுக்கு அந்த நுன்னு சொல்லுவோம் இல்லையா, சந்திக்கணும்னு சந்திக்கணும் என்று அப்படிங்கிறது அந்த நுக்கு தான் இந்த கி. துமே அப்படிங்கிறது நீ. இங்க பாத்தீங்கன்னாக்கா தும்னே அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வர தும்னேக்கும் அதே நீ தான், பின்னாடி வர துமே அப்படிங்கிறதுக்கும் அதே நீ தான். நான் வந்து வீடியோ வந்து ஒரு இது போட்டிருக்கேன் இல்லையா, ஒரே வார்த்தை தமிழ்ல இருக்கும் ஆனா ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணும்போது எப்படி மாறுபடுதுங்கிறத பத்தி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க நீங்க. ஓகேங்களா? அதனால இந்த ரெண்டு இடத்துலயுமே வர்றது அதே நீ தான் தமிழ்ல வரும். ஓகேங்களா? கிஸ்ஸே அப்படிங்கிறது யாரை, மில்னா ஹை அப்படின்னாக்கா சந்திக்கணும். அதாவது तुमने बताया नहीं कि तुम्हें किससे मिलना है, நீ சொல்லவே இல்ல நீ யார சந்திக்கணும்னு. कैलाश शिवकुमार, वही जो इस कंपनी के एमडी है. கைலாஷ் சிவகுமார் அப்படிங்கிறது அந்த நபருடைய பேர், அவரை தான் நான் சந்திக்க வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? வஹி ஜோ இஸ் கம்பெனி கே எம்டி ஹே அப்படிங்கிறது, அவருதான் இந்த கம்பெனியோட எம்டியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் தான் இந்த கம்பெனில எம்டியா இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அவர் தான் மத்தலப் வஹி, அது அப்படின்னாக்கா வஹி அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. இந்த அப்படின்றது வந்து இஸ், வஹி ஜோ, ஜோங்கிறது இங்க தனியா எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுனாக்கா அவர் தான், எவர்னாக்கா இந்த கம்பெனிலன்ற அந்த எவருங்கிறத நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, அந்த இதுக்காக இந்த ஜோங்கிறது வருது. அவர் தான் அந்த கம்பெனில இருக்காருலங்கிற மாதிரி அந்த 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 எந்த நபரை நம்ம குறிப்பிடுறோங்கிறதுக்காக தான் இந்த ஜோங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வஹி ஜோ, அவர் தான் இந்த இஸ், இந்த நிறுவனத்தின் அதாவது கம்பெனிக்கே எம்டி ஹே அப்படின்னாக்கா எம்டியா இருக்கிறவரு அப்படின்ற மாதிரி, அவர் தான் இந்த நிறுவனத்தின் எம்டியா இருக்காரு. வஹி ஜோ இஸ் கம்பெனிக்கே எம்டி ஹே. वैसे वो भी इंडियन ही है. சொல்ல போனா அவரும் இந்தியர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வैसे वो भी इंडियन ही है அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்க பேச்சு வழக்குல எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹ சவுண்ட் வர எல்லா இடத்துலயுமே வந்து சைலண்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஹீங்கிற இடத்துல இந்தியனி அப்படின்ற மாதிரி, ஹே அப்படிங்கிற இடத்துல ஹே அந்த ஹைன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லாம இந்தியனியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? வैसे அப்படின்ற போது தனிப்பட்ட முறையில இந்த வயசேங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா அப்படி அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா இந்த சென்டென்ஸ்ல அதை யூஸ் பண்ணும்போது அது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, சொல்ல போனா அவரும் இந்தியர் தான், அப்படி பார்த்தா அவரும் இந்தியன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த வயசேங்கிறது. சொல்ல போனா இல்ல அப்படி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? वो भी அப்படின்னாக்கா அவரும், वो भी இந்தியன் ஹீங்கிறது இங்க வந்து தான் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. ஓகேங்களா? இந்தியன் ஹீங்கிறது. ஹேங்கிறது எப்பயும் போல அப்படியே யூஸ்வலா வர ஹே, இங்க தனிப்பட்ட பொருள் இங்க இருக்கு இல்லங்கிற அந்த இதெல்லாம் இல்லாம வெறும்னே ஹேங்கரோட இந்த சென்டென்ஸ் முடியுது. ஓகேங்களா? वैसे वो भी इंडियन ही है, சொல்ல போனா அவரும் இந்தியர் தான் அப்படிங்கிற மாதிரி. उनसे मिलने की कोई खास वजह? அவரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உன்சே மில்னே கி கோய் खास वजह है அப்படிங்கிறது. உன்சே அப்படிங்கிறது அவரை, மில்னே கி அப்படிங்கிறது சந்திக்க, கோயி நாக்கா ஏதாச்சும், खास அப்படின்னாக்கா சிறப்பு ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம், வஜஹ் அப்படிங்கிறது வந்து காரணம் ரீசன் அப்படிங்கிறதுக்கு, ஹே அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னாக்கா ஹேனாக்கா இருக்குதான், ஆனா இங்க சொல்லும் பொழுது நம்ம பேசும்போது இழுத்து சொல்றாங்க ஹே அப்படின்றது. ஆக்சுவலா தனியா பாத்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டா ஹேக்கியா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா, ஆனா இங்க வந்து ஹே அப்படின்னு இழுத்து அந்த ஹேவை இழுத்து சொல்றதுனால அதுவே இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுத்துரும். ஓகேங்களா? உன்சே மில்னே கி கோய் खास वजह है அப்படிங்கிறது, அவரை சந்திக்க ஏதாச்சும் சிறப்பு காரணம் இருக்கா? बिजनेस प्रपोजल. ओह, तुम्हारा उनके साथ अपॉइंटमेंट है?
பிஸ்னஸ் ப்ரொபோசல். அது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. துமாரா உன்கே சாத் அப்பாயின்மெண்ட் ஹே அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அவர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்றது. துமாரா அப்படிங்கிறது உனக்கு, உன்கே அப்படிங்கிறது அவர், கூட அப்படிங்கிறதுக்கு தான் சாத், வித் ஹிம் அப்படின்னு சொல்றதுக்கு. உன்கே சாத் அவர் கூட அப்பாயின்மெண்ட், ஹே அப்படின்றது வந்து இருக்கு. ஆனா இங்க வந்து ஹே அப்படின்னு இழுத்து சொல்றதுனால இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுத்துரும். ஓகேங்களா? உனக்கு அவர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கா? துமாரா உன்கே சாத் அப்பாயின்மெண்ட் ஹே. रिसेप्शनिस्ट भी यही पूछ रही थी. அதாச்சும் ரிசப்ஷனிஸ்டும் கேட்டது இதை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரிசப்ஷனிஸ்ட் பி யஹி பூச் ரஹி தி அப்படிங்கிறது. பி அப்படிங்கிறது வந்து அவங்களும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ரிசப்ஷனிஸ்டும் அப்படிங்கிறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் பி. யஹி அப்படின்னாக்கா இதைதான், இதைத்தான் அப்படின்றதுக்கு தான் இந்த யஹி. பூச் ரஹி தி இங்க வந்து கேட்டது அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்டது இதைதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக சொல்றது. பூச் ரஹி திங்கிறது ஒரு பெண்பால சொல்லும்போது கேட்டாங்க அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பூச் ரஹி தி கேட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு. இங்க வந்து ரிசப்ஷனிஸ்டும் கேட்டது இதைதான் அப்படிங்கிறது தான் இங்க அர்த்தம் வரும். ரிசப்ஷனிஸ்ட் भी यही पूछ रही थी. क्या करें, लोगों से मिलने के लिए कितनी फॉर्मेलिटीज होती हैं. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா क्या करें அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, என்ன செய்யறது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். கியா அப்படிங்கிறது என்ன, கரேன் அப்படிங்கிறது செய்யறது, என்ன செய்யறது, கியா கரேன் அப்படின்றதாங்க. மக்களை சந்திக்க எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. लोगों से मिलने के लिए कितनी फॉर्मेलिटीज होते हैं அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னாக்கா லோக் அப்படின்னாக்கா மக்கள், இல்லைன்னா பீப்புள், என்ன வேணா சொல்ல, மனிதர்கள் அப்படின்னு எதை யாரை வேணா சொல்லிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இப்போ லோகம் அப்படின்னாக்கா இங்க வந்து மக்களைன்னு சொல்லலாம், இல்ல மனிதர்களை சந்திக்க, இல்ல யாராவது ஒரு பர்சனை சந்திக்க அப்படிங்கிறதுக்கும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க நான் மக்களை போட்டிருக்கேன், இல்ல மனிதர்களை யாரை வேணாலும் சொல்லிக்கலாம். லோகோன்சே அப்படின்னாக்கா மக்களை, மில்னே கேலியே அப்படின்னாக்கா சந்திக்க, கித்னி அப்படின்னாக்கா எவ்வளோ, ஃபார்மாலிட்டிஸ் ஹோத்தே ஹே அப்படின்னாக்கா இருக்கு அப்படின்றதுக்கு தான் இங்க யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஹோத்தே ஹே எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. மக்களை சந்திக்க எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. லோகோं से मिलने के लिए कितनी फॉर्मेलिटीज होते हैं. நான் இங்க பேச்சு வழக்கில் சொல்லும்போது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஹோத்தே ஹே அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரல்ஸ் சொல்லுவோம், இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ஹோத்தே ஹே அப்படிங்கிறது, இருக்கின்றன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? वैसे आपको देखकर लगता है आप भी किसी से मिलने ही आए यहाँ पर. वैसे आपको देखकर लगता है அப்படின்னாக்கா சொல்ல போனா உங்களை பார்த்தா என்னன்னு தோணுதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனுடைய நெக்ஸ்ட் ஹாஃப் பின்னாடி அடுத்த சென்டென்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். வேசே அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில பார்த்தா அப்படி. இங்க வந்து சொல்ல போனா அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சொல்ல போனா அப்படி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இங்க அர்த்தம் வரும். ஓகேங்களா? ஆப்கோ அப்படின்னாக்கா உங்களை, தேக்கர் பார்த்தா, லக்தா ஹே அப்படின்னாக்கா என்னன்னு தோணுதுன்னா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். நீங்களும் யாரையோ சந்திக்க தான் வந்திருக்கீங்க இங்க அப்படிங்கிறது. आप भी किसी से मिलने ही आए हैं यहाँ पर அப்படிங்கிறது. आप भी அப்படின்னாக்கா நீங்களும், किसी से அப்படின்னாக்கா யாரையோ, मिलने ही அப்படின்னாக்கா சந்திக்க, ஹீங்கிறது தாங்காக யூஸ் பண்ணக்கூடியது. आए हैं அப்படின்னாக்கா வந்திருக்கீங்க, यहाँ पर அப்படின்னாக்கா இங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களும் யாரையோ சந்திக்க தான் வந்திருக்கீங்க இங்க. आप भी किसी से मिलने ही आए हैं यहाँ पर அப்படிங்கிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா சின்ன சின்ன கிளிப்பையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஓகேங்களா? किससे मिलना है आपको? अरे आप तो पूरे अमेरिकन दिखते हैं लेकिन इंडियन हैं. ये कॉम्प्लीमेंट है, ये कंप्लेंट? जैसा देश वैसा भेष, मेरे दादाजी हमेशा कहते थे. तुमने बताया नहीं कि तुम्हें किससे मिलना है. कैलाश शिव कुमार, वही जो इस कंपनी के एमडी हैं. वैसे वो भी इंडियन ही है. उनसे मिलने की कोई खास वजह? बिजनेस प्रपोजल. ओह, तुम्हारा उनके साथ अपॉइंटमेंट है? रिसेप्शनिस्ट भी यही पूछ रही थी. क्या करें, लोगों से मिलने के लिए कितनी फॉर्मेलिटीज होती हैं. वैसे आपको देखकर लगता है आप भी किसी से मिलने ही आए यहाँ पर. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.